ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து இது ஒரு பெரிய சைஸ் வீடியோ. நான் ஒரு 30 டேஸாக வந்து 30 டேஸ் சொல்ல முடியாது, ஒரு ஓகே இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற இந்த டே வந்து 30. நான் வந்து வெப்பன் மாஸ்டரிங் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த சீரீஸில் வந்து நின்சாக் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அந்த நின்சாக் வந்து இந்நாள் வரைக்கும் நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்ளோஸ் எப்படி இருக்கும், தென் நான் லேர்ன் பண்ண காம்போஸ், இதெல்லாமே வந்து கன்சல்டேட் பண்ணி எப்படி லேர்ன் பண்ணேன், எப்படி ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த டூலை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் ஒரு பிகினராக ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலமாக செல்ஃப் லேர்னிங்காக எவ்வளோ தூரம் போகலாங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கும் சப்ஸ்கிரைபர் வேணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான ஒரு மூமெண்ட் தான். இது வந்து எல்லாருமே நின்சாக் கையில் வந்தாலே ட்ரை பண்ணுற ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு தான். இதை நான் வந்து ஒரு 9 வருஷமாக இதை மட்டும் தான் கற்றுக்கிட்டு இதை மட்டும் பண்ணிவிட்டு நின்சாக்கை ஆணியில் மாட்டிடுவேன். இப்போ அதே இதை வந்து ரிவர்ஸில் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரிவர்ஸ் பண்ணுறப்போ வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து இப்படி ஆக்சுவலாக நான் மூவ் பண்ணேன்னா கண்டிப்பாக அது பின்னாடி போய் என்னோடய ஹெட்டில் ஹிட் பண்ணும். அதே இது ஆக்சுவலாக போனாலும் ரொட்டேஷன் வந்து இந்த பாயிண்டில் வந்துச்சுன்னா கேட்ச் பண்ண வசதியாக இருக்கும். கரெக்டாக புரியுதா? இது ரிவர்ஸ். இப்போ வந்து இன்னொரு காம்போ. இந்த காம்போ வந்து இனிஷியலாக வந்து இது நல்லா இருக்காது, ஐ மீன் ஹிட் பண்ணிடும் அப்படின்னு நினச்சேன். இது ஒரு நார்மலான ஒரு காம்போ தான். அடிச்சுதா? இதெல்லாம் வந்து ஏதாவது வெப்பன்ஸ் வர்றப்போ சும்மா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை அதை டாச் பண்ணி எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தென் பேக்கில் ஒரு மூமெண்ட்டு, இது வந்து அப்படி 8 மாதிரி இருக்கும். 8 இல்லை இன்ஃபினிட்டி அப்படின்னாலும் சொல்லலாம். இது ஒரு கேட்ச். இந்த கேட்ச் நல்லாயிருக்கும். இந்த கேட்சை வந்து ஃபினிஷராக ஒன்று ஸ்டார்டிங்லேயே வைப்பாங்க, இல்லை ஃபினிஷராக வந்து இப்படி பண்ணிட்டு கழுத்தில் தொங்க போடுவாங்க. கழுத்தில் தொங்க போடுறப்ப நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். இன்னும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல, அது இன்னும் வரல கரெக்டாக சொல்லப்போனால். ஏன்னா இப்படி போகுதா வெயிட்டு கரெக்டாக அது ஓப்பன் ஸ்பேஸில் அப்படி வந்து இவ்வளோ லாக் ஆகணும். அப்படி ஆகலை எனக்கு இது வரைக்கும். அதனால் நான் இதை வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸில் கேட்ச் பிடிக்க தான் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளோ சூப்பராக இருக்கும். இது எப்படின்னா வந்து என்டையராக வந்து எனக்கு என் கை வந்து இந்த ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த குவாட்ரண்ட் ஆக்ஷன் மட்டும் தான் மூவ் ஆகும். மூவ் ஆகிற டைம் எய்தர் இந்த கட்டை இல்லைன்னா இந்த ரிங்கு என் கையில் சுற்றிகிட்டே தான் இருக்கும். இதே இதை நான் வந்து இந்த கையிலையும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ் ஆகுதில்ல? இது ஒரு வேரியண்ட். இது வந்து ஹிப்பில் நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிப்பில் அப்படி ஹிட் பண்ணாலே அது வந்து ரிவர்ஸில் வரும். சரியா? இப்போ வந்து ரிவர்ஸில் வர்றப்போ
என்னோடய ஹேண்டை வந்து இப்படி மேலே வச்சிட்டேன்னா இங்கே கேட்ச், அதே மாதிரி மேலே கேட்ச் 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 கேட்ச். இப்போ வந்து ஆக்சியல் கேட்ச் பிடிக்கும். இப்போ எடுத்துகிட்டு இந்த நிஞ்சாக் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு க்ளோஸ்ட் காம்பேக்ட். என்னால் இந்த டிஸ்டன்ஸ் இதை சுற்றி இருக்கிற ஒரு பீப்புளை வந்து பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியுமானா 1-2 வேலை பண்ண முடியும். ஆனால் ரொம்ப க்ளோஸாக அந்த ஆப்போனன்ட் வந்துட்டாங்கன்னா இது யூஸ்லெஸ் தான். மேபி இந்த கன்னில் புல்லட்லன்னா அப்படி ஹிட் பண்ணுற மாதிரி இதை வச்சு அடிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கத்தியை வச்சோ ஏதோ பண்ண வராங்க அப்படின்னா இப்படி சுற்றி இப்படி டார்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தடுத்து அது கிராப் பண்ணுறது இந்த மாதிரி வேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பிடிக்கிறேன், தென் ஒரு சுற்று கேட்ச், தென் ரொட்டேஷன், தென் 2 ரொட்டேஷன், அப்புறம் இங்கே ஒரு 2, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ், அதுக்கப்புறம் ஹிட், டவுன் ஹிட், பேக்கு, இவ்வளோ தான் இது வரைக்கும். இதுக்கு போக 1-2 இன்னும் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்குது. லைக் என் கையில் தான் அடிக்குது. இது வந்து எனக்கு ஃபோம்ங்கிறதுனால எனக்கு வந்து அடி பெருசாக விழலை. இது மரக்கட்டையாக இருந்தாலும் இரும்பாக இருந்தாலும் கரெக்டாக இங்கே அடிக்குது. ஓரளவுக்குன்னா ஒரு பிகினர் லெவலுக்கு நான் வந்து ஃப்ளோஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணுங்கன்னா அதோட ஸ்பீடு, தென் அதோட ஃப்ளோவோட ஸ்டெபிலிட்டியை கூட்டணும். ஐ மீன் இப்போ நான் ரொட்டேஷன் பண்ணுறப்போ என்னோட இந்த இது வந்து இப்படி ஆடாமல் அப்படியே ஃப்ளோ போனால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி போகிறப்ப என்னோடய ஸ்பீடு கூட்ட முடியும், அக்யூரேசி நல்லாயிருக்கும். தென் என்ன நான் ஹிட் பண்ணாமல் இப்போ கற்றுக்க முடியும். அது ஒரு அலம்பிட்டே இருந்துச்சுன்னா என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மைண்ட் செட் வந்து கரெக்டாக அப்படி கேட்ச் பண்ணுவேன், என் கட்டை வரலையே போய் வந்து அடிக்கும். இப்போதைக்கு எனக்கு ஃபோம் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. இதை நான் சீக்கிரம் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அடிக்கடி நடக்கும். ஸோ கண்டுக்காதீங்க. இதை இன்னும் நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃப்ளோவுக்கும் என்னோடய லெக் ஸ்டான்ஸாஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி கால் பாடம் அதையும் நான் மிக்ஸ் பண்ணி மூமெண்ட் கொடுக்கறது, தென் ஃபைட்டிங் ஸ்டைலை மிக்ஸ் பண்ணுறது. அதாவது நிஞ்சாக் டூல் சுற்றுறது வேறு, அதையும் தாண்டி ஃபைட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை இன்கார்பரேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னா அது இன்னும் பார்க்க பயங்கரமாக இருக்கும். தென் இன்னும் சண்டை போடுறப்பமும் என்னை பாதுகாக்கிற அளவுக்கு யூஸ் ஆகும். அப்படி சண்டை போடுற நீடே எனக்கு கிடையாது. ஆனாலும் இன்சைடில் இருக்கிற வாரியரை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த முயற்சி. சிலம்பம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பேசிக்காக சுற்றுறது, கீழே போட்டோன்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும்.
அப்படி இல்லைன்னா இந்த இப்படி சுற்றுவாங்களே, இந்த பிப்ரவரி வந்து இந்த சிலம்பமே ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் சுற்றின மாதிரி பண்ணதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். முறையாக எப்படி சல்யூட் பண்ணுறதுலேருந்து எப்படி இது பண்ணணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த மந்த்து அப்டேட்ஸ் வரும். பிப்ரவரியோட அப்டேட்ஸில் மந்த்லி ஒரு லாங் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதை தவிர்த்து நான் என்ன போட இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா வழக்கமாக நான் போடுற வீடியோஸ் வந்து 1K வியூஸ் போகுதுன்னு நான் சொல்லிவிட்டு நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 200 வியூஸ் தான் போயிருக்கு. இட்ஸ் ஓகே, அது எனக்கு பழகின ஒன்று தான், ப்ராப்ளம் இல்லை. இந்த லாங் வீடியோஸ் நீங்கள் இப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்க நான் செக் பண்ணுறேன். ஏன்னா போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு. 1K ரீச் ஆகிருக்கு அப்படின்னா 1K ஒரு 1000 புது யூசர்ஸ் அவங்களோட ஃபீல்டில் நான் போயிருக்கேன் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அநேகமாக எனக்கு இந்த சிலம்பம் லேர்ன் பண்ண ரொம்ப நாட்கள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கராத்தே கிட்டில் வர மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு கிட் தான் நான். ஸோ சீக்கிரம் லேர்ன் பண்ணிடுவேன். ஹாய் கைஸ், என்னோடய வெப்பன் மாஸ்டரிங் சீரீஸ் வந்து நல்லா தான் போகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா எப்போவுமே எனக்கு வந்து 100s 20s போகும். பரவாயில்ல, திஸ் டைம் வந்து 1000s போகுது. ஆனால் அதை இன்னும் 10,000 எப்படி போகணும், அது எனக்கு இன்னும் தெரில. நான் போடுறேன், ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் ஏதோ லேர்ன் பண்ணுறேன். எனக்கு அந்த சைடு ஒரு வியூஸ் என்கேஜ்மெண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு லேர்னிங்கிற இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. இந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்கும் போகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் இன்னும் என்னென்ன இதெல்லாம் லேர்ன் பண்ண போகிறேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சிலம்பம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக வளரி, அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைட் கண்டிப்பாக நான் பண்ணியாக போகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஃபுல்லாக ஹார்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியே தான் வந்துட்டுருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த இயர் நான் லேர்ன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, கேரளா மாதிரி போயிட்டு அங்கே போய் கலரி ஃபைட் அந்த மாதிரி ஏதாவது நான் கற்றுக்கலாம். இன்னும் ரொம்ப கிளாரிட்டி இல்லை. ஆர்ச்சரி கற்றுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிரின்ஸ் ஆஃப் பியூட்டிங்கிற நேம் வந்து ஒரு இளவரசர் மாதிரி, ஒரு கிங் மாதிரி எல்லாமே எல்லா ஸ்கில்ஸும் மாஸ்டர் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு வாழ போகிற ஒரு அந்த நேமுக்கு ஏற்ற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.